வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு 178 பாயிண்ட் வரைக்கும் நல்லா நெகட்டிவ் சைட்ல போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெக்கவரி குடுத்து ஃபைனலா க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 82 பாயிண்ட்டுன்னு நெகட்டிவ் சைட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சொல்லப்போனா ரொம்பவும் நெகட்டிவ்ல போகல. 100 பாயிண்ட், 120 பாயிண்ட் நெகட்டிவும் போகல. ரொம்ப கம்மியாவும் வரல. அப்படியே ஒரு மாடரேட்டா இருந்து ஃபைனலா ஒரு ஒரு சைட்வேஸ்லேயே வச்சு க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 322 பாயிண்ட்டு நெகட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் சென்செக்ஸ் இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 450 பாயிண்ட்டு ரெக்கவரி ஆகி நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 750 800 பாயிண்ட் நெகட்டிவில் ஓப்பன் ஆனது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்து 322 நெகட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 249 பாயிண்ட்டுங்கிற இதில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபார்மா பார்த்தீங்கன்னா 470 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. எனர்ஜி செக்டாரு, ப்ரைவேட் பேங்கு, எஃப்எம்சிஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் சைடில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் ரொம்ப அடி வாங்கினது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடி தான். ஐடி பார்த்தீங்கன்னா 1526 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது எல்லாமே இந்த டேரிஃபோட இஷ்யூ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போதைக்கு ஐடி செக்டாரில் எந்த ஒரு டேரிஃபும் போடலை. பட் என்னென்னா அங்கே வந்து ரெசிஷன் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் வந்து அடிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு ரெசிஷன் வரப்போகுதுனாலே எந்த ஒரு ஆர்டரும் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டருக்கு கிடைக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஆர்டரும் இல்லாததுனால அவங்களோட ரெவென்யூ குறையும், சேல்ஸ் குறையும், எல்லாமே ப்ராஃபிட்லேருந்து எல்லாமே டவுன் ஆகும். ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐடி செக்டர் எல்லாமே பயங்கரமாக டவுன் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் இன்றைக்கி இன்ஃபோசிஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3.4% டவுனு, டிசிஎஸ்ஸு 3.97% டவுனு, ஹெச்சிஎல் 3.76% டவுனு, விப்ரோ 2.75% டவுனு, டெக் மஹிந்திரா பார்த்தீங்கன்னா 3.77% டவுனு. ஐடியில் டாப் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3% வரைக்கும் நல்ல ஒரு நெகட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூட் இவங்களால் பண்ண முடியல. ஏன்னா இதில் வந்து 4 கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த 5 கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட கான்ட்ரிபியூஷன் இல்லாதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி 50 இறங்கிறதுக்கு காரணமே. அப்படி இவங்க வந்து நல்ல கான்ட்ரிபியூஷன் இன்றைக்கி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு அப்பில் தான் போயிருக்கும். பட் இவங்க அந்தளவுக்கு பண்ணாதனால இறக்கத்தில் போயிருக்கு. இன்றைக்கி மிட் கேப்பு ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம யாரெல்லாம் யாரோட போர்ட்ஃபோலியோவில் மிட் கேப்பு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவ் சைடில் வந்திருக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னென்னா இன்றைக்கி மார்க்கெட்டு ரொம்ப அதிகமாக இறங்கி போகும் அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது என்னென்னா இந்த ட்ரம்ப்போட டேரிஃப் இஷ்யூ தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு 26% டேரிஃப் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பிஃபோராக பார்த்தீங்கன்னா 25 தான் இருக்கும், 24 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 26% வந்து நாங்கள் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மாவுக்கு வந்து எந்த ஒரு டேரிஃபும் இது வரைக்கும் போடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபார்மா செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் போயிருக்கு. இல்லை காலையில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 1.7% வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 0.13% பாசிட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஜைடஸ் பார்த்தீங்கன்னா 1.21% பாசிட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு. சன் ஃபார்மா 3.29% பாசிட்டிவ். நாட்கோ பார்த்தீங்கன்னா 3.72, சிப்லா வந்து பார்த்தீங்கன்னா 3.28, டிவிஸ் லேப் பார்த்தீங்கன்னா 1.71% பாசிட்டிவ் சைடில். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டரில் உள்ள எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குங்கிறதுனால அது ஒரு பாசிட்டிவ் சைடில் போயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப் இதில் அதிகமாக யாருக்கு டேரிஃப் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்போடியாவுக்கு தான். கம்போடியாவுக்கு பார்த்தீங்கன்னா 49% வந்து போட்டிருக்காங்க. அடுத்ததாக வியட்நாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 46% வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு சைனாவுக்கு பார்த்தீங்கன்னா 34% போட்டிருக்காங்க. யூரோப் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20% வரைக்கும் டேரிஃப் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் லோவஸ்ட்டு யாருக்கு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூகேக்கு, அப்புறம் வந்து பிரேசிலுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 10%, இப்போ சிங்கப்பூருக்கும் 10% தான் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிஸுக்குமே எந்த ஒரு கண்ட்ரி எதுவுமே பாகுபாடு இல்லாமல்
எல்லா கண்ட்ரீஸுமே போட்டிருக்காங்க. இல்லை இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வருமோ அப்படி இப்படின்னாங்க. கடைசியில் ஒன்றும் வரல. ஒரு மாடரேட்டான இதில் இருக்கிறதுனால மற்ற கண்ட்ரிஸ் கம்பேரிட்டிவ்லி மற்ற கண்ட்ரிஸாக பார்க்கும்போது நம்மளும் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குங்கிறதுனால நம்ம இன்னும் அந்தளவுக்கு நெகட்டிவ் இதாக இல்லை. அதனால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் சைடில் வந்திருக்கு. இல்லை ஐடி கொஞ்சம் இறங்கினதுனால தான் இன்னைக்கு மார்க்கெட்டே இறங்கிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா அதிகப்படி இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்றைக்கி எஃப்ஐ இன்னைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1538 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஏஐ பார்த்திங்கன்னா 2808 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஏஐ கண்டினியூஸாக பையிங் சைடில் தான் இருக்காங்க. எஃப்ஐ செல்லிங் சைடில் தான் இருக்கிறாங்க. மார்ச் மாதத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்ஸில் மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு வந்திருந்தாங்க. இப்போ அகெயின் பேக் டு பேக் நெகட்டிவ் சைடில் போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நல்ல ஒரு பாசிட்டிவான இதில் வரும்போது நல்லா என்ட்ரி ஆகி அதிகமாக அக்குமுலேட் பண்ணுறதுக்கு பார்ப்போம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது. யூரோப் இன்னும் யூஎஸ் மார்க்கெட்டு இன்னும் ஓப்பன் ஆகலை. இன்னும் ஸ்டில் கொஞ்சம் பாசிட்டிவ் சைடில் இருக்குது. பட் இது வந்து நேற்று எதோட க்ளோசிங் தான் காமிச்சிருக்காங்க. இதில் வந்து டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 520 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகி போயிட்டுருக்கு இப்போது. அடுத்து எஃப்டிஎஸ்சி 126ம் சிஎஸ்சி வந்து 241ங்கிற ரேஞ்சில் நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது. ரொம்பவே அடியாக வாங்கியிருக்கு யூரோப்லலாம். இன்றைக்கி ஜப்பான் நிக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 989 பாயிண்ட் கிட்டத்தட்ட 2.5% மேலே நெகட்டிவ் சைடில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஜப்பானுக்கும் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 20% வரைக்கும் இன்னும் டேரிஃப் போட்டிருக்காங்க. அந்த ஒரு இதனால அது போயிருக்கு. ஹேங்ஸாங்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5% நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது. ஸோ ஏஷியன் மார்க்கெட்டு கொஞ்சம் மிக்சடு தான். கொஞ்சம் பாசிட்டிவ் கொஞ்சம் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கு. நம்மளுக்கு அதிகமாக நெகட்டிவ் வந்தது. பட் ஆனால் கொஞ்சம் ப்ளஸில் அந்தளவுக்கு இறங்கலை. கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டோம் சொல்லப்போனால். அடுத்து வந்து கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 8560 அப்படிங்கிற ரேஞ்சில் இப்போ போயிட்டுருக்கு. 50 ரூபா ஏறி இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா 8510 இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8560 இருக்குது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $69 வந்து கொஞ்சம் நேரம் முன்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் குறைஞ்சிருந்தது கோல்டு. பட் எகெயின் பவுன்ஸ் பேக் ஆகி போயிட்டு இருந்தது. ஒரு ஃப்ளக்சுவேஷன்லேயே இருக்குது கோல்டு. ஸோ கோல்டு கன்சிடர் பண்ணுறவங்க பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாவது அட்லீஸ்ட்டு கன்சிடர் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு இதெல்லாம் நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும். ஃப்யூச்சருக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும் இது. அடுத்தது வந்து பேங்க் ஆஃப் பரோடா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயரில் 11.4% வந்து அப்பில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா 9.3% வரைக்கும் இயர் ஆன் இயரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக்கோட அட்வான்சஸ் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயரில் 13.7% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குளோபல் அட்வான்சஸ் அண்ட் டெபாசிட் போத்தார் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் கிட்டத்தட்ட ஒரு 12% வரைக்கும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது தனலட்சுமி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் பிஸ்னஸ் வந்து இயர் ஆன் இயரில் 14.3% வரைக்கும் அப்பில் போயிருக்கு, அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டல் டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா 12% வரைக்கும் இயர் ஆன் இயரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ் அட்வான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயரில் 17.4% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காசா ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 6.1% இருக்குது இயர் ஆன் இயரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு பேங்கிங் செக்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது. கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் அவசரப்பட வேணாம், வெயிட் பண்ணுவோம். நல்ல ஒரு ஸ்டாக்ஸை நல்ல டைமில் பிக் பண்ணுங்கள். அவசரப்பட்டு இப்போதைக்கு எந்த ஒரு இதுவும் பண்ண வேணாம். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-50 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெல் கம்பெனிக்கு, அதாவது பாரத் எலக்ட்ரானிக் வந்து பார்த்திங்கன்னா 593 கோடிக்கு ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. ஏர்ஃபோர்ஸ் டிஃபென்ஸ் செக்டார்லேருந்து கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 65,000 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பயோகிளாஸ் பிளான்ட் வந்து ஆந்திர பிரதேஷில் வந்து போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டல் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 யூனிட் மாதிரி வரைக்கும் வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா கவர்மெண்ட் வந்து ஃபுல் சப்சிடி கொடுத்து அவங்க பண்ணுறாங்க. இதில் வந்து இவங்க மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 65,000 கோடிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கிர்லோஸ்கர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 270 கோடிக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. இது வந்து கிர்லோஸ்கர் ஆயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது.
அடுத்தது வந்து மாருதி சுசுகி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கார் ப்ரைஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. கம்மிங் 8th ஏப்ரல்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு குடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி நண்பர்களே.